ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்லி நான் பாஸ்டர் ஜென்சன் அங்கிள் கிட்ட நான் கொடுக்க விரும்புகிறேன். அவர்கள் தொடர்ந்து தேவ பந்தியை நமக்கு நடத்துவார்கள். ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். பாசத்தால் தாங்குவார். இந்த லாஸ்ட் வீக் அயர்லாண்டு மினிஸ்ட்ரிஸ்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் 2-3 நாள் ஃப்ரீயாக இருக்கும்னு பார்த்தோம். பட் ஃப்ரீயாகவே இல்லை. எங்களை கொஞ்சம் ரொம்ப டைட்டாக தான் வச்சுருந்தார். ஆமாம், கொஞ்சம் பயங்கரமாக பாடியே போச்சு. ஐ திங்க் அயர்லாண்ட்லேருந்து ஒரு அக்கா வந்திருக்காங்க. ஆமாம், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அவங்க அப்படி இப்போ பயங்கர டைட்டாக ஓடிட்டு இருந்தது ஷூட்டு மினிஸ்ட்ரி. அப்போ ஒரே ஒரு நாள் ஃப்ரீயாக இருந்துச்சு. பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் ஒரு இடத்துக்கு நான் கூப்பிட்டு போகிறேன், வரீங்களா அப்படின்னு. நான் சொன்னேன், எங்கே கூப்பிட்டு போகிறீங்க நீங்கள், வாங்க போகலான்னு கூப்பிட்டு போனேன். அயர்லாண்ட்லேருந்து ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி பெல்ஃபாஸ்ட்னு ஒரு இடம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அங்கே போனால் நான் ஏதோ வேறு ஏதோ காட்ட போகிறார் போல். யூஸ்வலாக வெளிநாட்டுக்கு போனால் இந்த ஜூவு அதெல்லாம் பார்க்கும். இது நான் அந்த மாதிரி தான் காட்ட போகிறார் போலன்னு பார்த்தா ஒரு பெல்ஃபாஸ்ட் ஒரு இடத்துல போனால் ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். 1911 ஏப்ரல் 10 என்னன்னு யோசிக்கிறீங்களா? ஐயா, எங்களுக்கு நேற்று நடந்ததே ஞாபகம் இல்லை, நீ வேறு 1911 போன எங்களையா ஞாபகம்? டைட்டானிக் அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கப்பலை செஞ்சாங்க. ஞாபகம் இருக்கா? டைட்டானிக் கை வைத்து ராமன் சொல்லுங்க பாப்போம். அவன் இந்த டைட்டானிக்கை உருவாக்குன்னு இடத்துக்கு எங்களை கூப்பிட்டு போனாங்க. டைட்டானிக்கை ஷிப்பை அது கட்டுமானம் பண்ணி அந்த அந்த பெல்ஃபாஸ்ட் இடத்துல தான், அந்த இடத்துல இருந்தால் கப்பலை தள்ளி அது அங்கே தான் அப்புறம் இங்கிலாந்து எங்கேயோ போயிருக்கு. அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. 1911 நடந்த ஒரு காரியத்தை பார்க்கும்படி அந்த இடத்துல கால் வைக்க கிருபை தந்தீங்களா ஆண்டவரே அப்படின்னு நான் ஆண்டவர் நன்றி செலுத்தினேன். அல்லேலூயா. இப்போ இந்த டைட்டானிக்கை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை குறித்து படம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த படத்தில் இருக்கிறது எல்லாம் போய் ஒன்றும் உண்மை கிடையாது. அல்லேலூயா. ஆமாம், அதில் படத்துலாம் சுத்த போய். இவன் படம் ஹிட் ஆகணும்னு சொல்லி என்னென்னத்தையோ கதையெல்லாம் ட்விஸ்ட் பண்ணி எடுத்து அதில் ஒன்றுமே போய் விடாது. ஒரு 2 சீன் மட்டும் உண்மையாக இருக்கலாம், ஒன்றும் எல்லாமே போய். ஆனால் உண்மையான ஸ்டோரி என்ன அப்படின்னு அது உள்ளே போகும்போது நம்ம நிறைய ஹிஸ்ட்ரிலாம் இருந்துச்சு. இந்த ஹிஸ்ட்ரிலாம் நமக்கு பிடிக்காது பாஸ்டர், என்ன பாஸ்டர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டீங்களே, எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு மனசுக்குள்ளே அப்படியே பேசுன்னு அந்த கடைசி எண்டு அப்படி உள்ள அக்கா சொல்கிறாதீங்க போயிட்டு பாஸ்டர்ட்டு அது உள்ளே போய் அந்த லாஸ்ட் எண்டு வரும்போது நான் உண்மையாகவே வெளியே வரும்போது அழுதுட்டு தான் வந்தேன். இட் வாஸ் வெரி எமோஷ்னல். 2240 பேர் அதில் பிரயாணம் பண்ணியிருக்காங்க. 2240 பேர் அந்த கப்பலில். மிக பிரம்மாண்டமாய் உருவாக்கப்பட்ட சூப்பர் டீலக்ஸ் பயங்கரமான அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரூமு, செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் அந்த காலத்தில் யூஸ் பண்ண டிக்கெட்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக, எப்படி அதெல்லாம் கிடச்சி எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டு 2240 பேருடைய அந்த அதில் 1500 பேர் அன்னைக்கு இரவு அந்த குளிரான கடலில் செத்து போனாங்க. அந்த 1500 பேருடைய பேர்கள் பட்டியல் எல்லாமே அங்கே ஒன்று இருந்துச்சு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்படி இவ்வளோ அழகாக அதை எடுத்து வச்சிருக்கிறீங்க. அதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம், அந்த 1500 பேரில் ஒரு தேவ ஊழியர், ஒரு மிஷனரி அவர் இறந்திருக்கிறார். அவர் பேர் ஜான் ஹார்ப்பர். அல்லேலூயா. இந்த ஜான் ஹார்ப்பர் இஸ் a true hero, is a true hero. அதை குறித்து வாசிக்கும் போது உண்மையாகவே மெய் செலுத்து போய் எனக்கு கண்களில் கண்ணீர் வரை அடைமதிச்ச. இப்படிலாம் ஒரு மனுஷனால் இருக்க முடியுமா? இந்த ஜான் ஹார்ப்பர் என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய 6 வயசு குழந்தையையும் தன்னுடைய சகோதரி மனைவியோடு இந்த கப்பலில் நியூயார்க் போக வேண்டியது. மூடிஸ் சர்ச், இன்றைக்கும் நியூயார்க்கில் மூடிஸ் சர்ச்னு ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சுக்கு மீட்டிங் போகிற அவர் பிரயாணம் பண்ண ஒரு பிரயாணம். அப்போது எதிர்பாராத விதமாய் இந்த கப்பல் சேதமடைந்த உடனே தன்னுடைய 6 வயது குழந்தையையும் தன்னுடைய சகோதரியும் காப்பாத்தின ஜான் ஹார்ப்பர் தன்னுடைய மனைவியை அந்த ராத்திரி இழந்து விட்டார். அந்த குளிர் நம்ம உள்ள செத்து போச்சு. மிக வருத்தம், வேதனை, தாங்க முடியாத ஒரு வலி. ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை காரியம் நடக்கணும்னு ஒரு பெரிய கேள்வி. ஆனா அதை கொஞ்சம் பொருட்படுத்தாம மனசுல அவ்வளவு வலி இருந்தாலும் தன்னுடைய 6 வயசு குழந்தையும் தன்னுடைய தங்கச்சியும் தன்னுடைய சகோதரியும் ஒரு லைஃப் போட்ல ஏத்தி அமுச்சு விட்டாங்க. நீங்க போங்க. இந்த ஜான் ஹார்ப்பர் என்ன பண்ணார் தெரியுமா? அன்னைக்கு அந்த ராத்திரி பயங்கரமான ஒரு சூழ்நிலையில தேவனுடைய அன்பால் நிரப்பப்பட்ட ஜான் ஹார்ப்பர் சுவிசேஷத்தை பிரசங்க ஆரம்பித்தார். இது இட் இஸ் வெரி ட்ரூ ஹிஸ்டரிங்க. இது தேவனுடைய அன்பால் நிரப்பப்பட்டு அவர் சுவிசேஷத்தை பிரசங்க ஆரம்பித்தார். அந்த கப்பல் கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சு ஜான் ஹார்ப்பர் தன்னுடைய லைஃப் ஜாக்கெட்டை மாட்டிக்கொண்டு தண்ணியில் அவர் விழுந்து போனார். கொஞ்சம் ஸ்விம் பண்ணி கொஞ்சம் தூரம் போகலான்னு பார்த்தா பக்கத்தில் தன்னோடு பிரயாணம் பண்ண ஒரு பயணி அவன் he was a desperate man. அவன் வழியில் கத்திட்டு இருந்தானா, என்னை காப்பாத்துங்க.
ஜான் ஹார்ப்பர் அவனை பார்த்து கேட்டாராம், ஆர் யூ சேவ்ட்? நீ மீட்கப்பட்டிருக்கியா, ரட்சிக்கப்பட்டிருக்கியான்னு கேட்டாரான். அவன் சொன்னான், ஐயா எனக்கு பயங்கரமான வழியில் மாட்டிட்டு இருக்கிறையா, குளிரில் நான் செத்துருவோம் போல, என்னை காப்பாத்துங்கய்யா, நான் ரட்சிக்கலாம் படலை, எனக்கு அப்படின்னா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது ஜான் ஹார்ப்பர் நேராக அவன் கண்களை பார்த்து சொன்னாராம், இயேசு கிறிஸ்துவை இந்த ராத்திரி நீ ஏற்றுக்கொண்டால் நீ ரட்சிக்கப்படுவாய் சொல்லிட்டு ஒரு வார்த்தையை ஆட் பண்ணாராம், இந்த குளிரான கடல்ல விழுந்து சாகிறது பெருசு இல்லப்பா, இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடல்ல விழுந்து சாகிறது பயங்கரமா இருக்கும். இயேசு கிறிஸ்துவை உன் சொந்த ரட்சகராக இன்று இரவு நீ ஏற்றுக்கொள்வாயானால் நீ ரட்சிக்கப்படுவாய், you will be saved அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய லைஃப் ஜாக்கெட்டை எடுத்து அந்த ஆள்கிட்ட கொடுத்து, எனக்கு இது தேவைப்படாது, நீ காப்பாற்றப்படுவாய், you go safe அப்படின்னு சொல்லி அந்த இரவு அவரும் அந்த குளிர்ந்த தண்ணீரிலே மரித்து போனாராம். ஜான் ஹார்ப்பருக்கு ஒரு பேர் இருக்கு, he was a very prayerful man. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா தூங்காம கூட ஜெபம் பண்ணுவாராம். he was a very prayerful man. he was a very prayerful man. அவருடைய பண்ண ஜெபங்களில் ஒரு ஜெபம் இன்னைக்கும் அது உலகம் பேசப்படுகிறது. ஒரு ஜெபம், ஆண்டவரே give me souls or I will die அப்படின்னு சொல்லுவாராம். எனக்கு ஆத்மாக்கள் கொடுங்க, இல்லை என் ஜீவன் எடுத்துக்கங்கப்பான்னு சொல்லுவாராம். பரிந்து பேசுகிற ஒரு இருதயம் நிறைந்தவனாய், பாசம் நிறைந்த இயேசு கிறிஸ்துவின் பாசம் நிறைந்தவனாய் அன்னைக்கு அந்த கடல்ல மரித்து போனார். இது அந்த சர்வைவர்ஸ் எல்லாம் காப்பாற்றி கார்பத்தியான ஒரு கப்பல் வந்து அவங்கள கூட்டு போய் எல்லாம் காப்பாற்றப்பட்டாச்சு. 4 வருஷம் கழிச்சு இந்த காப்பாற்றப்பட்ட எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ரீயூனியன் என்னெல்லாம் நடந்ததுன்னு கேட்டு பார்க்கும்போது அதில் அந்த காப்பாற்றப்பட்ட அந்த மனுஷன் நடுவில் எழும்பி கண்ணீரோடு சாட்சி சொன்னானா, ஐ வாஸ் த லாஸ்ட் கன்வெர்ட்டர் ஆஃப் ஜான் ஹார்ப்பர். நான் ஜான் ஹார்ப்பருடைய பிரசங்கத்திலே மாற்றப்பட்ட கடைசி விசுவாசி அப்படின்னு சொன்னான். அல்லேலூயா, வாட் a beautiful testimony. இன்றைக்கும் அதே பரிந்து பேசுகிற ஒரு பாசம் நம்மை தாங்க, நம்மை தப்புவிக்க ஆயத்தமா இருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.